விவாதம் இல்லாமலே கொண்டு வரப்பட்ட 4 தொழிலாளர் சட்டங்கள் வெள்ளைக்காரங்களுக்கு போராடி பெற்ற உரிமைகளை அது பறித்து வருகிறது. வேலை நிறுத்த உரிமை, சங்கம் சேரும் உரிமை, 8 மணி நேர வேலை என்பதை 10 மணி நேரம் ஆக்கலாம், 12 மணி ஆக்கலாம் என்று மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த சட்டம் என்பது தொழிலாளிகளை கொத்தடிமைகளாக மாற்றக்கூடிய மோசமான உருவாகி வருகிறது. அதை எதிர்த்து இன்று நாடு முழுவதும் உழைப்பாளி மக்கள் வலுவான பல போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் அவர்கள் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவதாக வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்தவங்க. ஆனா எல்லா துறைகளும் வேலை என்பது மறுக்கப்பட்டு வருகிறது, ஆட்கொடுப்பு செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக ரயில்வேல ஏற்கனவே 24 லட்சம் தொழிலாளிகள் வேலை செஞ்சாங்க. அது அனுமதிக்கப்பட்ட வேலை எண்ணிக்கை என்பது 14 லட்சம். அதுலயும் 3 லட்சம் பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்க. இப்பொழுது மத்திய அரசாங்கம் ரயில்வேல ஒரு 30,000 பேரை ஆட்குறிப்பு செய்ய போவதாக அறிவித்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக அந்த 14 லட்சம் பேர்ல 1,40,000 பேர் என்பது பாதுகாப்பு துறை வேலை செய்யக்கூடிய அந்த பணி. அப்படி ஆண்டுக்கு 2% நாங்கள் ஆட்குறிப்பு செய்ய போறோம் என்று ரயில்வேல கிட்டத்தட்ட அநேகமாக ரயில்வேனுடைய பயணிகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு, ரயில்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. இந்த பின்னணியில் ரயில்வேல அனுமதிக்கப்பட்ட 14 லட்சம் தொழிலாளர்கள் எண்ணிக்கையில் 3 லட்சம் வேகன்சி இருக்கிறது. மேலும் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேரை வீட்டுக்கு அனுப்புவதாக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஆட்குறிப்பு கொள்கை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கடுமையாக நான் எதிர்க்கிறேன். அந்த கொள்கை மத்திய அரசு வாபஸ் வாங்க வேண்டும் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்ததாக ஒரு 2-3 சட்ட மசோதா பார்லிமெண்ட்ல பெண்டிங் இருக்கு. அதுல குறிப்பா ஒண்ணு 2020ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை. அந்த கல்விக் கொள்கையின் அடிப்படையில உயர்கல்வியில் சில மாற்றங்களை இருக்கக்கூடிய பறிக்கக்கூடிய அடிப்படையில் ஒரு மசோதா பார்லிமெண்ட்ல பெண்டிங் இருக்கு. அதை ஏற்கனவே உயர்கல்வியில பல்கலைக்கழக மானிய குழு இருக்கு. அடுத்து அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கழகம் இருக்கு. அடுத்ததாக தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் இருக்கு. இப்ப மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய பெண்டிங் இருக்க அந்த மசோதா பொறுத்தவரையில யூஜிசி ரத்து செய்யப்படுகிறது, அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் ரத்து செய்யப்படுகிறது. அதே உங்களுக்கு நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர்ஸ் எஜுகேஷன், தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் அது ரத்து செய்யப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய 3 நிறுவனங்களை ரத்து செஞ்சுட்டு மத்திய அரசாங்கம் என்ன கொண்டு வராங்க சொன்னா ஒரு உயர்கல்வி ஆணையத்தை அமைக்கிறாங்க. அந்த உயர்கல்வி ஆணையத்தை மத்திய அரசாங்கம் தான் நியமிக்கும். ஆனா யூஜிசில மாநில அரசுகளுக்கு பிரதிநிதித்துவம் உண்டு, ஏஐசிடி மாநில அரசு பிரதிநிதித்துவம் உண்டு. ஆனா மத்திய அரசாங்கம் கொண்டு வர இருக்கிற அந்த உயர்கல்வி ஆணையத்தை பொறுத்தவரையில் மத்திய அரசாங்கம் நியமிப்பாங்க. அந்த உயர்கல்வி ஆணையம் தான் உயர்கல்வி நிர்வாகம், பாடத்திட்டம், நிதி ஒதுக்கீடு எல்லாத்தையும் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. குறிப்பா பாடத்திட்டத்தை பொறுத்தவரையில அந்த உயர்கல்வி அந்த மசோதாவில் என்ன இருக்குன்னு சொன்னா இந்தியன் நாலேஜ் சிஸ்டம், அதாவது இந்திய அறிவு அமைப்பு என்ற ஒரு ப்ரொபோசலை முன்மொழி. என்ன அர்த்தம் சொன்னா மனுநீதி அடிப்படையில் கல்வியை மாற்றக்கூடிய மோசமான நடவடிக்கை மத்திய அரசு எடுத்து வருகிறது. அந்த மசோதாவுக்கு எதிராக இடதுசாரிகள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க. தொழிலாளி வர்க்கம் எதிர்த்து போராடும் என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக கடந்த 12 ஆண்டு காலமாக பாஜக தொழிலாளர் மீது தாக்குதலை தொடுத்ததோடு கடைசியா அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய 4 தொழிலாளர் சட்டங்கள் என்பது ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வரப்போவதை மத்திய அரசாங்கம் அறிவிச்சாங்க. அந்த சட்டத்தை அறிவிக்கிற மோடி என்ன சொன்னார்னா வெள்ளக்காரங்காலத்துல புறையோடி போன அந்த சட்டங்களை எல்லாத்தையும் ரத்து செய்து விட்டு ஒரு முற்போக்கான 4 சட்டங்களை உருவாக்கி இருப்பதா மோடி சொன்னார். ஆனா முற்போக்கு சட்டம் இல்ல, வெள்ளக்காரங்களுக்கு போராடி பெற்ற உரிமைகளை பறிக்கக்கூடிய அடிப்படையில் தான் அந்த 4 சட்டங்களும் அமைந்திருக்கிறது. குறிப்பாக சங்க சேர உரிமை. இப்ப நீங்க சமீபத்தில் தமிழ்நாட்டுல ஸ்ரீபெரும்பு உரகடத்துல சாம்சங்ல சங்கம் அமைக்கிறதுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியிருந்தது. அப்படி போராடிய காரணத்திற்காக தொழிற்சங்க தலைவர்கள் கைது செய்யப்பட்டாங்க, தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டாங்க. சிஐடியுடைய மாநில தலைவர் முத்துக்குமார் கைது செய்யப்பட்டு கடந்த ஏப்ரல் மாசம் 17 தேதி தான் ஜாமீனில் வெளியில் வந்தார். சொல்லப்போனா நீதிபதியினுடைய அனுமதியோட தான் அவர் 23 ஓட்டு போட்டார்னு சொன்னா இப்படி சங்கம் வைக்கும் உரிமையை பறிக்கக்கூடிய, வேலை நிறுத்த உரிமையை பறிக்கக்கூடிய, அதே போல உங்களுக்கு வேலை நேரத்தை அதிகப்படுத்துவது. மத்திய அரசாங்கம் கொண்டு சட்டத்தை என்ன சொல்றாங்கன்னா நீங்க வேலை நேரத்தை 8 மணிக்கு மேல எவ்வளவு உயர்த்திக்கலாம், 10 மணி நேரம் 12 மணி நேரம் சொல்லி உங்களுக்கு அப்ப மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த
உழைப்பாளி மக்கள் உரிமை பறிக்கக்கூடிய 4 சட்ட தொகுப்புகளை வாபஸ் வாங்க வேண்டும் என்று சிஐடியு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராடி வருகிறது. குறிப்பாக பல சவால்கள் எதிர்கொள்ள வேண்டிய இந்த பின்னணியில கவனிக்க வேண்டியது, டெல்லியை சுற்றியுள்ள, அதாவது தேசிய தலைநகர் இருக்கக்கூடிய பிராந்தியத்துல, குஜராத்ல, பீகார்ல, ராஜஸ்தான்ல, ஹரியானாவில், உத்தரப்பிரதேச தொழிலாளிகள் கடந்த 1 மாதம் மிகப்பெரிய எழுச்சி, ஒரு தன்னெழுச்சியான போராட்டம். அவங்க என்ன கோரிக்கை வச்சிருக்கிறாங்க? நாங்க 12 மணி நேரம் வேலை செய்யறோம், ஆனா எங்களுக்கு 11,000 தான் சம்பளம் கொடுக்கறாங்க. அந்த 11,000த்துல 2,000 ரூபாய் பிடித்த 9,000 தான் கிடைக்குன்னு சொன்னா எப்படி வாழ முடியும்? அடிப்படையில் உங்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் அநேகமா சட்டப்படி 5 வருஷத்துக்கு ஒரு குறைந்தபட்ச ஊதியத்தை ரிவைஸ் பண்ணணும். ஆனா பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் தொழிலாளர்கள் அவங்க குறைந்தபட்ச ஊதியத்தை ரிவைஸ் பண்ணல, மாற்றி அமைக்கல. ஆக 12 மணி வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு கோரி, நிரந்தரம் கோரி ஒரு தன்னெழுச்சியான போராட்டமும் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நடந்துகிட்டு இருக்கிறப்ப உத்தரப்பிரதேச அரசு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அந்த போராட்டத்துக்கு தலைமை தான் கூட தொழிலாளர்களையும் தொழிற்சங்க கைது செய்து சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி போக்கு என்பது, இப்படி தொழிலாளர்கள் போராடுகிற போது போராட்டத்தை ஒடுக்குவதற்கு உத்தரப்பிரதேச அரசாங்கம், ஹரியானா, ராஜஸ்தான் பிஜேபி அரசாங்கம் அங்கு முயற்சிக்கிற போது தொழிலாளர்களுக்கு ஆதரவாக விவசாயிகள் போராட்ட களத்துக்கு வந்திருக்கிறாங்க. கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக சம்யுக்த கிசான் மோர்ச்சா என்ற விவசாய சங்கங்களோ சிஐடி உள்ளிட்ட அகில இந்திய தொழிற்சங்கங்கள் ஒன்று சேர்ந்து முடிவெடுத்து அந்த தொழிலாளர் போராட்டத்தை ஆதரிப்பது மட்டுமல்ல, இப்படி விவசாய 3 சட்டத்தை வாபஸ் வாங்க வேண்டும் என்று 2020 போராடி வெற்றி பெற்றார். அது போல உங்களுக்கு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய 4 சட்டங்களை வாபஸ் வாங்க வேண்டும் என்று விவசாயி சங்கம் தொழிற்சங்கம் ஒன்று கூடி டெல்லியில மகத்தான போராட்டத்தை ஆரம்பிக்க இருக்கிறாங்க. ஆகவே நாடு முழு உழைப்பாளி மக்களுடைய போராட்டத்தை ஆதரிப்பதோடு மக்களுடைய வாழ்வாதாரத்தை, உழைப்பாளி மக்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாத்து போராடி வரக்கூடிய தொழிலாளர்களுக்கு மீண்டும் எங்களது புரட்சிகர வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு நான் என்னுடைய விளக்குரையை தெரிவித்தேன்.